செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று யோபின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர் மட்டுமல்ல, அவரே அதிசயமானவர். அவருடைய அதிசயங்களை குறித்து வேதமே கேள்விகளை எழுப்பும் பொழுது, அவருடைய அதிசயங்கள் மிகவும் ஆச்சரியமானவைகள். அவருடைய அதிசயங்கள் எண்ணி முடியாதவைகள். ஞானிகள் ஞானமாய் ஆராய்ந்து பார்த்தும் அவைகளை ஆராய்ந்தும் அறிய முடியாது என்று எழுதியிருக்கிறது. இங்கே நாம் வாசிக்கிற இந்த இடத்துல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அன்பானவர்களே, தேவனோடு கூட சேர்ந்து நடக்கிறவர்களுக்கு ஒன்று தெரியும், அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் அதிசயங்களை செய்கிறவர். சிறுமைப்பட்ட ஜனத்திற்கும், நெருக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும், வியாதிகளுக்கு உட்பட்டவர்களுக்கும், சத்துருக்களால் சூழப்பட்டவர்களுக்கும், நிந்தை அவமானங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில போற எல்லா மக்களுக்கும் ஒன்று தெரியும், அவர்கள் உண்ணுகிற உணவு வெறும் அவங்க உழைப்பில் வரல, அவருடைய உணவு ஒரு அதிசயம். அவர்களுடைய விடுதலை ஒரு அதிசயம். அவர்களுடைய குனிந்த தலை நிமிர்ந்திருப்பது ஒரு அதிசயம். அவரோடு சேர்ந்து நடக்கும் பொழுது ஆரம்ப நாட்களிலே ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதா என்ற அதிசயம் கேள்விக்குறியாக இருந்திருக்கும், அற்புதம் கேள்விக்குறியா இருந்திருக்கும். ஆனால் நாட்கள் கடக்க கடக்க அவர் செய்கிற அதிசயங்களை ஆராய்ந்து பார்க்க முடியாதபடி எப்படி நடந்தது இந்த அற்புதம், எண்ணி முடியாத அளவுக்கு ஏராளமான அற்புதங்களை தம்மை நம்பினவர்களுக்கு செய்கிற தேவன் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை கைவிடாதபடி ஏற்ற வேளையில அவர் குறித்த நேரத்திற்கு உங்களுக்கு என்ன அதிசயங்களை செய்யணுமோ அந்த அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அந்த நம்பிக்கையோடு கூட தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். அதிசயங்களால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பிக்கொள்வோம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறவர். தம்மை நம்பினவர்களை கைவிடாத தேவன். என் நாமமா அது அதிசயம் என்று சொன்னவர், எங்களையும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினவர், எங்களுக்கென்றே அதிசயங்களை காண்பிக்கிறவர். தொடர்ந்து இந்த காலைவெளியிலே சுகமாகிய அதிசயம் வேணும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்களேனால், ஒரு நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை, ஆண்டவரே என் குடும்பம் உயராதா, என் பிள்ளைங்க உயராதான்னு சொல்லி அந்த உயர்வை கூட ஒரு அற்புதமாக எதிர்பார்க்கிறவர்களுக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் தமது கரத்தை நீட்டி அவர்களுக்கு அற்புதங்களை செய்து அதன் வழியாக உங்க நாமத்திற்கு மகிமை எடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். God bless you, church. Have a blessed day. Amen.